ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நேரா ஜேஎஸ்டிஎல். ஸோ ஜேஎஸ்டிஎலோட பர்பஸ் என்ன? We need to fetch all the data from the database and display on the front end. இல்லையா? ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸில் உள்ள எல்லா டேட்டாவையும் எடுத்து நான் ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணணும், இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், I would like to add dependency. So I'll go to Maven repository. What is that? Maven repository. So I'll click first line. Let me search JSTL. What is that? JSTL. Put it on a second link. 2505 இருக்கா? Go there. So அதை போனோன்னா இங்க வாங்க, அப்படியே மைல்டா இங்க இருக்கா 1.2 போங்க. இங்க வந்தோன்னா மைல்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C. Go there. Go to form.xml. So dependencies. Dependency. இங்க வச்சு just paste it. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே இந்த 1.2 வேர்ஷன் இருக்கா, just remove it. ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+S. Just remove the version and save it. There is an error. Why this error? இந்த மாதிரி இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளையும் தேவையில்லை. Ctrl+D. இந்த டிபெண்டன்சி எதனால இந்த எரர் வருது அப்படின்னா, we need to downgrade. இங்க இருக்கிற ஸ்ப்ரிங் போர்ட் வேர்ஷன் இதை போய் நம்ம டவுன்கிரேட் பண்ணோம். இங்க என்னது 3.39 இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு 2.7.17. வாட் இஸ் தட்? 2.7.17. அப்படியே மைல்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஜாவாவோட வேர்ஷனையும் நம்ம என்ன பண்ணணும், 1.8 மாத்தணும். 17 இருக்கு இல்லையா, ஓகேவா? 1.8. ஏன்னா ஸ்ப்ரிங் போர்ட் 3 does not support JSTL. ஓகேங்களா? ஓகேங்களா? So JSTL supports only Spring Boot version 2. ஓகே, ரைட். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணோம்னா நீங்க அப்படியே மைல்டா பேட்சஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. டவுன்லோட் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே மைல்டா கீழே வாங்க. ஸோ பேட்சஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு எல்லாமே சரியாயிருக்கும். ஓகே, ஸ்டில் இட்ஸ் அப்டேட்டிங். We need to wait for it. Okay, Spring Boot 2 supports JSTL. Why we need JSTL? So JSTL helps us to insert HTML code, Java code inside the HTML. என்ன பார்த்துக்க ஞாபகம் இருக்கா? Java code HTML tagல இன்சர்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஜாவாவில் என்னெல்லாம் இருக்கு, ஃபார் லூப் இருக்கு, ஃபார் ஈச் லூப் இருக்கு, இதெல்லாம் ஜாவாவோட கண்டென்ட். இதை வந்து நான் HTML கோடுக்குள்ள நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா JSTL டேக் எனக்கு வேணும். இட் இஸ் JSP. கரெக்டா இல்லையா? JSP HTML டேக் இருக்கா, டேக் உள்ள நான் ஜாவாவை இன்சர்ட் பண்ணா எனக்கு JSTL டேக் ஞாபகம் இருக்கா? பார்த்தோமே. ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் ப்ரௌசர்ல போயிட்டு கொடுக்க போறேன். பாருங்க, HTTP local host HTTP:8080 local host list all அப்படின்னு நான் கொடுக்குறேன். வியூல கொடுத்தேன்னா எனக்கு இந்த டேட்டா பேஸ்ல உள்ள எல்லா டேட்டாவும் எனக்கு இந்த டிஸ்பிளே ஆகும். What is that? இப்போ நான் கொடுத்த அடுத்த செகண்ட் I need to get all the data. அப்போ இது வியூ லேயர் தானே. இந்த வியூ லேயர் டேரக்டா எங்க போகும், எனக்கு கண்ட்ரோல் லேயர் போகும். கரெக்டா இல்லையா? இப்போ கண்ட்ரோல் லேயர்ல நான் கோடிங் எழுதணுமா இல்லையா? Where is my controller layer? Statistics means like Java controller. I'll go to controller. புரியுதாமா பாருங்க உனக்கு? கண்ட்ரோலர் இங்க வரேன். கண்ட்ரோலர் வந்துட்டு என்னோட வியூ லேயர் எங்க இருக்கு, தானே வியூ லேயர். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சரியா இல்லையா? இதானே Ctrl+C. நான் என்டர் பண்ணோன்னா நேரம் இங்கே தான் வரப்போகுது. /Ctrl+V.
பேமெண்ட் வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு. வெயிட். ஓகேவா? பாருங்க, இதுதான் நமக்கு வேணும். ஸோ நான் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கு மெத்தட் எழுதணுமா? கண்ட்ரோல் இல்ல சொல்லுங்க. பப்ளிக் ஸ்ட்ரிங். ஸோ ஏதோ ஒரு மெத்தட் ஓகேவா இல்லையா? ஸ்ட்ரிங் கெட் ஆல் டேட்டா சம்திங் லைக் தட். ஓகேவா? அதில் என்டிடி கிளாஸ் நேம் என்ன? கஸ்டமர். கரெக்டா இல்லையா? அதோட ஆப்ஜெக்ட் நேம் டெஸ்ட். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க? அட் த ரேட் request mapping control space bar. உனக்கு தெரியுதா? ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் டபுள் ஸ்லாஷ் லிஸ்ட் ஆல். இந்த லிஸ்டால் இதோட மேட்ச் ஆகும். உடனே இந்த மெத்தட் கால் ஆகும். உள்ள வரும். சர்வீஸ் லேயர் இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? சர்வீஸ் லேயர் ஆப்ஜெக்ட் கஸ்டமர் சர்வீஸ். கரெக்டா இல்லையா? ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கோமா? இதெல்லாம் ஓகேவா? ஃபர்ஸ்ட் சர்வ். கரெக்டா? டாட் கெட் ஆல் இன்ஃபோ சம்திங் லைக் தட். ஏதோ ஒரு மெத்தட் எழுதுறோம். ஒரு எதை பாஸ் பண்றோம்? பாஸ் பண்றோம். இப்படி ஒரு மெத்தட் இருக்கா? இல்ல. கரெக்டா இல்லையா? இப்ப இந்த மாதிரி டேட்டாவை எடுக்க முடியுமா? முதல் இப்ப கண்ட்ரோல் 1 பிரஸ் பண்ணுவோம். கிரியேட் மெத்தட் இன் சர்வீஸ் லேயர். சர்வீஸ் லேயர் டேட்டாவை எடுக்க போறோம், ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்ப ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டா இருக்க முடியாதுமா. வாய்டு நத்திங். அப்ப ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் டைப் என்ன இருக்கும்னா ரிமூவ் பண்ணிட்டு லிஸ்டா இருக்கும். ஜாவாவோட கலெக்ஷன். ஓகேவா? யாரோட லிஸ்ட்? என்டிட்டி கிளாஸோட லிஸ்ட், கஸ்டமரோட லிஸ்ட். புரியுதா? இங்க பாருங்க, கஸ்டமரோட லிஸ்ட் தானே இது. அதனாலதான் நான் என்ன பண்றேன்? ரிட்டர்ன் டைப் லிஸ்ட். இங்க நான் பிரஸ் பண்றேன் கண்ட்ரோல் 1 இம்போர்ட் ஜாவா டாட் யூடில். கேட்பாங்க. புரியுதா? உங்க ப்ராஜெக்ட்ல கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். லிஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன். கலெக்ஷன் மோஸ்ட் பவர்ஃபுல். டேட்டாபேஸ் பொறுத்தளவு இதுக்கு பேர் டேபிள். ஓகேவா? ஜாவா பொறுத்தளவு இதுக்கு பேர் கலெக்ஷன். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா லிஸ்ட். ஓகேவா? எல்லா டேட்டாவும் எடுக்கும், ஒரு லிஸ்டா ஃபார்ம் பண்ணும். புரியுதுங்களா? ஓகேவா? சரி, இது ஒரு இன்கம்ப்ளீட் மெத்தட். கண்ட்ரோல் லிஸ்ட். இப்போ எங்க போகணும்னா ஐஎம்பிஎல் போகணும். கரெக்டா இல்லையா? என்னோட சர்வீசஸ் லேயர் போனோம்னா ஐஎம்பிஎல் இருக்கும். ஐஎம்பிஎல் போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அங்க ஒரு ரெட் கலர் கோடு இருக்கும். எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகேவா? கண்ட்ரோல் 1 பிரஸ் பண்ணீங்கனால ஆட்டோமேட்டிக்கா தெரியும். கண்ட்ரோல் 1 ஆட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் மெத்தட். ஓகேவா? வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோல் டி கொண்டு இது பண்ணிட்டு இங்க வச்சுட்டு என்ன பண்ணும்? ஆல்ரெடி ரெபாசிட்டரி இருக்கா? இருக்கா இல்லையா? காஸ்ட் ரெப்போ. வாட் இஸ் தட்? காஸ்ட் ரெப்போ டாட். ஸோ டேட்டாபேஸ்ல உள்ள எல்லா டேட்டாவும் எடுக்கணுமா? இங்க பாருங்க, இந்த டேட்டா எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ நம்ம நார்மல் எஸ்கியூஎல் கொரினா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்னா அது எஸ்கியூஎல் கொரி. அது அப்படியே ஹைபர்நெட் தானே யூஸ் பண்ண போறோம். ஹைபர்நெட் யூஸ் பண்றதுக்கு ஃபைண்ட் ஆல். வாட் இஸ் தட்? ஃபைண்ட் ஆல். ஞாபகம் இருக்கா? ஃபைண்ட் ஆல். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் என்பது ஹைபர்நெட்ல என்ன போகுது? ஃபைண்ட் ஆல். ஓகேவா? ஃபைண்ட் ஆல் வில் டேக் ஆல் தி டேட்டா. ஸோ எடுத்துட்டு வந்த டேட்டா இப்போ இங்க நிக்குமா? இந்த இடத்துல இருக்கும். இந்த டேட்டாவை நான் லிஸ்டா ஃபார்ம் பண்ணணும். வச்சுட்டு கண்ட்ரோல் 1 பிரஸ் பண்ணுங்க. அசைன் ஸ்டேட்மெண்ட் டு நியூ லோக்கல் வேரியபிள். வாட் இஸ் தட்? அசைன் ஸ்டேட்மெண்ட் டு நியூ லோக்கல் வேரியபிள் பண்ணீங்கன்னா இப்போ மறுபடியும் எல்லா டேட்டாவும் லிஸ்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரோட லிஸ்ட்? கஸ்டமர் லிஸ்ட். லிஸ்ட் டேட்டா சம்திங் ஏதோ ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்றேன். எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு வந்துருச்சு. எடுத்து லிஸ்டா ஃபார்ம் பண்ணிடுச்சு. யாரோட லிஸ்ட்? கஸ்டமர் லிஸ்ட். அதோட அட்ரஸ் எல்லாம் இங்க ஸ்டோர் ஆயிடுச்சு. நான் அதை ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் இந்த நல்ல எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? லிஸ்ட் டேட்டாவை ரிட்டர்ன் பண்றேன். லிஸ்ட் டேட்டா. ஸோ எங்க ரிட்டர்ன் பண்றேன்? நான் சர்வீஸ் லேயர்ல இருக்கேன். ரிட்டர்ன் எங்க போகுது? கண்ட்ரோலர் இருந்து வியூ லேயர்ல இருந்து கண்ட்ரோலர் வரும். சர்வீஸ் வரும். சர்வீஸ் ரெபாசிட்டரி டேட்டாபேஸ் டேட்டா எடுத்துட்டு மறுபடியும் சர்வீஸ் வந்து கண்ட்ரோலர். எங்க போகுது? சர்வீஸ்ல இருந்து கண்ட்ரோலர் ரிட்டர்ன் போகுது. பாருங்க,
கண்ட்ரோலருக்கு கொஞ்சம் வந்துடும். இந்த இடத்துல இப்ப இந்த டேட்டா இருக்கும். ஓகேவா? இது வச்சு மறுபடியும் நான் கண்ட்ரோல் 1 பிரஸ் பண்றேன். அசைன் ஸ்டேட்மெண்ட் டு லோக்கல் வேரியபிள். இந்த இடத்துல இப்ப டேட்டா இருக்கும். எகைன் லிஸ்ட் டேட்டான்னு அதுலயே அதே வேரியபிள் நான் ஸ்டோர் பண்றேன். இப்ப நான் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும். எங்க ரிட்டர்ன் பண்ணணும்? இப்ப கண்ட்ரோலர்ல இருக்க வியூல இருக்கு. ஓகேவா? நான் ரிட்டர்ன் பண்ணுமா? இப்ப ரிட்டர்ன் வியூல இருந்தா அது ஒரு ஜேஎஸ்பி ஃபைலா கரெக்டா இல்லையா? திருப்பி சொல்லவா? இப்ப டபுள் கோட்ல வரு திருப்பி சொல்றேன். இது ஒரு ஜேஎஸ்பி ஃபைல். இந்த ஜேஎஸ்பி ஃபைல் புதுசா தான் நான் கிரியேட் பண்ணணும். ஜேஎஸ்பி ஃபைல் லிஸ்ட் ஆல் கஸ்டமர் அப்படி இந்த மாதிரி ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் இல்ல. திருப்பி சொல்ற மாதிரி ஃப்ளோ சொல்ற மாதிரி நான் ப்ரௌசர்ல போயிட்டு வரேன். இப்படி கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். கொடுத்த அடுத்த செகண்ட் எனக்கு என்ன என்னோட எய்ம் என்ன, எப்படி நான் நியூ கஸ்டமர் இங்க வரைக்கும் டேட்டா கொடுத்தா எனக்கு இங்க போனுச்சு, வியூல டேட்டா கொடுத்தா எனக்கு டேட்டா பேஸ்ல போனுச்சு. இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, இப்ப நான் வியூ லேயர்ல which means லிஸ்ட் ஆல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டேட்டா பேஸ்ல உள்ள டேட்டா எனக்கு இங்க வரணும். புரியுதாடா? அப்ப நான் என்ன பண்ணணும், இங்க நான் கொடுத்த உடனே எனக்கு எஸ்போர்ட் எம்இ சர்வீஸ் எங்க போகணும், கண்ட்ரோலர் போகணும். எஸ்பை கண்ட்ரோலர் லேயர் இங்கதான் வரும். கரெக்டா இல்லையா? இங்க வந்தோடனே இதுக்கு அடுத்து நீங்க சர்வீஸ் லேயர் தானே. இப்போ சர்வீஸ் லேயர் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இந்த மெத்தடை கால் பண்ணுங்க. கெட் ஆல் இன்ஃபோ. ஓகேவா? ஸோ இதோட பேராமீட்டர் என்டிட்டி கிளாஸ் அதோட அட்ரஸ் வந்து ஆப்ஜெக்ட் எல்லாமே இங்க இருக்கும். நேரம் அங்க கொடுத்த மாதிரி தான், சேவ் பண்ணி கொடுத்த மாதிரியே தான், அதே தான் பேராமீட்டர். நேரம் சர்வீஸ் லேயர் வரும். சர்வீஸ் லேயர் வந்தோடனே அதே மெத்தட். பட் அங்க வாய்டு கொடுத்துருப்போம், இங்க வாய்டு கிடையாது. ஏன்னா வாய்டு சேவ் பண்றது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. இங்க ரிட்டர்ன் டைப் லிஸ்ட் டேட்டா எடுக்கிறது. யாரோட லிஸ்ட்? கஸ்டமர் லிஸ்ட். ஒரு இன்கம்ப்ளீட் மெத்தட். அதை நான் ஒரு ஐஎம்பிஎல் பண்ணியிருக்கேன். ஏன் ஐஎம்பிஎல் பண்ணியிருக்கேன்? இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கேன். ஸோ ரெபாஸ் லேயர் வச்சு நான் எல்லா டேட்டாவும் எடுத்தேன். ஐ டுக் ஆல் த டேட்டா. எடுத்துட்டு வந்த டேட்டாவை என்ன பண்ணணும், நான் மறுபடியும் அதை வாங்கணும். எகைன் லிஸ்டா ஃபார்ம் பண்ணிட்டேன். டேட்டாவை உங்களோட அட்ரஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் பண்றேன். எங்க ரிட்டர்ன் பண்றேன்? ரிவர்ஸ்ல. சர்வீஸ் லேயர் ரிட்டர்ன் போகும்போது எங்க போகும்? கண்ட்ரோலர் போகும். ஸோ எகைன் அதே லிஸ்ட் டேட்டா எகைன் நான் ரிட்டர்ன் பண்றேன். வியூ லேயர் கண்ட்ரோலர் லேயர் இருந்து எங்க போகும்? இந்த கண்ட்ரோலர் லேயர்ல இருக்கேன். கரெக்டா இல்லையா? ஐ மீன் கண்ட்ரோலர் லேயர். கரெக்டா இல்லையா? எகைன் எங்க போகும்? வியூ லேயருக்கு நம்பர். இல்ல வந்துருவா சார், கொஞ்சம் உடம்பு சரியில்லை வந்துருவான். யுக்கேரியான் ஆமா சார் வந்துருவான். உடம்பு சரியில்லை, கொஞ்சம் லேட்டா வருவான். யுக்கேரியான் வந்துருவான். புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? ஒர்க் பண்ணிடுடா, ஸ்டார்ட் பண்ணுவாரு. புரியுதா? ஃபாலோ பண்ணீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த ஜேஎஸ்பி ஃபைல் இருக்கா? இந்த ஜேஎஸ்பி ஃபைல் இருக்கா? இந்த ஜேஎஸ்பி ஃபைல்ல எப்படி நம்ம உருவாக்குறது? ஆன் பண்ணிக்கோ, சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த ஜேஎஸ்பி ஃபைல் எப்படி நான் உருவாக்குறது? இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு நம்மகிட்ட. டிஸ்பிளே பண்றது டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த ஃபைலை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இதுல போயிட்டு ஆல் கஸ்டமர்ஸ் சரியா? ஃபர்ஸ்ட் ஓகேவா?
இப்போ ஒய்க்கு சின்னதாகவும் இருக்கணும். சமயம் என்ன பாருங்க, எனக்கு ஓகே வரமா புரிஞ்சா? எனக்கு தேவைப்படுது. அந்த டேட்டாவை எனக்கு ஃபெச் பண்ணணும். கண்ட்ரோலில் இருக்க டேட்டா நீங்க கொண்டு வரதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? மாடல் யூஸ் பண்ணுமா? மாடல் தானடா இதுடா கத்துக்கணும். இந்த டேட்டாவை இப்ப எங்க இருக்கு? இந்த டேட்டா இங்க இருக்கு. மாடல் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. முடிக்கிறாங்க. ஓகே, இப்ப இந்த டேட்டா இங்க இருக்கா? எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு இந்த டேட்டா. இதை நான் வியூல கொண்டு போகணும்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாத ஒரு பேர் மாடல். வாட் இஸ் தட்? மாடல். ஸோ மாடல் எப்படி சார் யூஸ் பண்ணுவீங்க? இங்க பாருங்க, இங்க போயிட்டு what is that? மாடல். I need to use மாடல். எப்படி யூஸ் பண்ணுவீங்க மாடல்? there is a feature called மாடல். ஆப்ஜெக்ட் நேம் மாடல். ஓகேவா? இங்க பாருங்க, கண்ட்ரோல் 1 பிரஸ் பண்றேன். மாடல் வச்சுட்டு மாடல் இம்போர்ட் மாடல். இங்க பாருங்க மாடல். ஸோ the model will help us to transfer data from controller to view layer. பாருங்க மாடல் டாட் add attribute. இந்த fourth one. சரியா? fourth one. add attribute. இங்க என்ன இருக்கு? லிஸ்ட் டேட்டாவா? லிஸ்ட் டேட்டா. இதை டபுள் கோட்ல கொடுத்துடணும். வாட் இஸ் தட்? டபுள் கோட்ல. புரிஞ்சுட்டா? என்ன புரிஞ்சு? கண்ட்ரோலர்ஸ். இங்க பாருங்க, மாடல் அப்படிங்கிறது feature from Spring Boot. That feature will help us to transfer data from controller to view layer. இந்த மாடல்ங்கிறது எங்க கொண்டு போகணும்? அதுல ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்கு, ஆட் அட்ரிபியூட். ஓகேவா? இந்த லிஸ்ட் டபுள் கோட்ல பாஸ் பண்றேன். எகைன் அதே அட்ரஸ் இங்க ஸ்டோர் பண்றேன். டேட்டா எங்க போகும்? இந்த வியூ லேயருக்கு போகும். ஓகேவா? வித் தி ஹெல்ப் ஆஃப் மாடல். இப்போ இங்க வந்த டேட்டாவை இந்த ESP ஃபைல நான் வாங்கணுமா? ஐ நீட் டு ஃபெச் தி டேட்டா. இத எந்த இதுல? இந்த லிஸ்ட் கஸ்டமர்ல வாங்கணும். நீங்க வாங்கணுமா? எப்படி வாங்குவீங்க? வாங்குறதுக்கு நான் இப்பதான் JSTL டேக் யூஸ் பண்றேன். வாட் இஸ் தட்? இந்த JSTL டேக் நான் யூஸ் பண்றது ரெண்டு இது நான் யூஸ் பண்ணேன். ஒன்னு வந்து என்னோட டிபெண்டன்சி ஆட் பண்ணேன் இங்க pom.xml. என்னது? என்னோட pom.xml JSTL இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னோட டிபெண்டன்சி ஆட் பண்ணனா, அப்புறம் ஒன் மோர் திங் ஆட் பண்ணணும். என்னுடைய JSP ஃபைல் இருக்குல்ல, இந்த லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஆல் கஸ்டமர் JSP ஃபைல் இருக்குல்ல, அதுல ஒன் நியூ திங் ஆட் பண்ணணும். என்னது அப்படின்னா, இந்த பாருங்க, கூகுள்ல போயிட்டு JSTL core tag lib. What is that? JSTL core tag lib அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேவா? ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு லிங்க், ஃபர்ஸ்ட் லிங்க் கூட கிளிக் பண்ணிக்கலாம். போயிட்டு ஜஸ்ட் லிங்க்ல வந்துட்டீங்கன்னா ஒரு லிங்க் கிடைக்கும். இந்த லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. சரியா? யூ ஷுட் நாட் மக் அப் இட். ஜஸ்ட் நெட்ல போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு வெப்சைட்ல போய் எடுத்துக்கலாம். ஓகேவா? டுட்டோரியல் சம்திங் லைக் தட். ஓகேவா? கண்ட்ரோல் சி. வாட் இஸ் தட்? கண்ட்ரோல் சி. நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு இந்த JSTL டேக் இருக்கா, இதை நான் சொல்லி கொடுத்தேன்னா அன்னைக்கு சொல்லி கொடுத்தல இல்லையா? ஓகேவா? ஓகே, நீ வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. சொன்ன மாதிரி இருக்கு. அன்னைக்கு சொன்னேன். ஆமா, அன்னைக்கு சொன்னேன். ரெண்டு விஷயம் சொன்னேன். pom.xml காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், இதையும் போடணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கு. ஓகேவா? ஸோ JSTL இம்ப்ளிமெண்ட் ரெண்டு வேலை செய்யணும். ஒண்ணு வந்து மேவன்ல போயிட்டு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். இன்னொன்று கோர் டாக் லைப்ரரி காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? பண்ணிட்டு இப்ப இந்த டேட்டாவெல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணணும். ஆஃப் பண்ணிடணும். ஏசியா டேட்டா ஆஃப் பண்ணிடலாமா? இந்த ப்ரோர் தான். ஓகே சார், இந்த ஏசி மட்டும் ஆஃப் பண்ணிடணும். இங்க பாருங்க, இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளை நான் இங்க கொண்டு வரணும். HTML டேக்ல நான் டேபிள் பண்ணுமா? நான் சத்தத்தை காணும். டேபிள் தானே, டேபிள் டேக். ஓகேவா? டேபிள் டேக்ல வந்து ஃபர்ஸ்ட் டேபிளோட ஹெட்டிங் எப்படி பண்ணுவீங்க? டிஹெச். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஹெட்டிங் குள்ள என்ன பண்ணுவீங்க? ஹெட்டிங்க்கு முன்னாடி டேபிளோட ரோ வரணும் இல்லையா? டேபிள் ரோ தானே ஃபர்ஸ்ட் ரோ. என்னடா சத்தத்தை காணும். இப்பாரு நல்லா கவனி. இது ஹெட், இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு ஹெட்டிங் நான் கொடுக்குறேன்.
ஹெட்டிங்ல என்னென்ன வரணும் அப்படிங்கறது நமக்கு என்டிடி கிளாஸ் வச்சு கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேங்களா? புரியுதா இல்லையா? டேபிள்ல ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு டேபிளுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரோல என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ரோங்கிறது ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள டேபிளோட ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள என்னோட ஹெட்டிங் வேணும். டிஹெச் டிஹெச். ஸோ அதுல ஓகே. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன? நம்ம நேமா என்டிடி கிளாஸ்ல போய் செக் பண்ணுங்க. என்டிடி கிளாஸ் உள்ள போயிட்டு என்னோட என்டிடி கிளாஸ் இங்க இருக்கு. கஸ்டமர்ஸ் என்டிடி கிளாஸ்ல என்ன எரர் இருக்கு? ஓகே, நம்ம பாருங்க என்டிடி கிளாஸ்ல எல்லாம் எரர் இருக்கு. நம்ம ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் டவுன்கிரேட் பண்ணோம்ல, ஏமா இருக்கா? அப்ப நான் என்ன பண்ணணும்? இதுல போயிட்டு ஜாவா எக்ஸா மாத்தணும். வாட் இஸ் தட்? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஏமா இருக்கா? இது போயிட்டு ஜாவா எக்ஸா மாற்றி விட வேண்டும். ஜாவா எக்ஸ். ஆமாடா, ரெண்டும் ஒண்ணுதான்டா. இது 2 அது 3 அவ்வளவுதான். சரியா? எதுல பண்ணாலும் ஒண்ணு இல்லை. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கம்பெனில இப்படிதான் இருக்கும். புரியுதா இல்லையா? ஓகே, கண்ட்ரோல் எஸ். ஓகே, ஸோ நம்ம லாம்பாக் இப்போ யூஸ் பண்ணல, அதனால லாம்பாக் எடுத்துடலாம். ஓகே, we are not using லாம்பாக். ஓகேவா? கண்ட்ரோல் எஸ். ஓகேவா? என்னென்ன ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்பெல்லிங் மாத்திடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். ஐடி விட்டுருங்க, ஆட்டோ இன்கிரிமெண்ட். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், மொபைல், கம்பெனி நேம், இது ரொம்ப கவனமா இருக்கணும். சிட்டி, ஸ்பெல்லிங் மாறிடக்கூடாது. புரியுதா? ஸ்பெல்லிங் மாறினா எரர் வரும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், மொபைல், கம்பெனி, சிட்டி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம் டேபிள் ஹெட்ரு தானேப்பா? அங்க இருக்கு என்னோட லிஸ்ட் ஆல், இங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நேம் ஹெட்டிங் வந்து நம்ம ஸ்பெல்லிங் வந்து கொடுத்துக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் இங்க போய் காப்பி பண்ணிக்கலாம். டேபிள் ஹெட்டர் கண்ட்ரோல் சியா, கண்ட்ரோல் சி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஓகேவா எல்லாருக்கும்? புரியுதா? முத்து படிச்சுட்டு இருக்கேன். முத்து படிங்க வரேன். ஓகே, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி. ஓகே, கண்ட்ரோல் வி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு லாஸ்ட் நேமா? ஓகே, லாஸ்ட். ஓகே, அதுக்கு என்னப்பா? இமெயிலா? இதுல வந்து டிஸ்பிளேக்கு தான் இது, அதனால இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இமெயில் அதுக்கு என்ன இருந்துச்சு? ஷூரா? மொபைலா? மொபைலுக்கு அடுத்து கம்பெனி நேம், சிட்டி. அதுக்கு அவ்வளவுதான். கரெக்டா? ஸோ இது ஹெட்டிங் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோல ஹெட்டிங் முடிஞ்சு. இப்போ அடுத்து எல்லாம் நல்லா கவனிங்க, நிறைய டேட்டா இருக்கு. இதெல்லாம் கஸ்டமர் டேட்டா. இது வந்து ஃபார் ஈச் லூப் தான் யூஸ் பண்ண போறோம். இப்பதான் ஜேஎஸ்எல் டேக் வரப்போகுது. ஃபார் ஈச் லூப் வந்து ஜாவா. இப்போ HTML டேக்குள்ள ஜாவாவை இன்சர்ட் பண்றது நம்ம ஜேஎஸ்எல் டேகே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். புரியுதா? அப்ப அடுத்த ரோக்குள்ள நான் டேட்டாவை கொண்டு வர்றது தான் இப்போ எனக்கு ஜேஎஸ்எல் டேக் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ எப்படி சார் அதை பண்றது? இப்போ நெக்ஸ்ட் ரோ எப்படி பண்ணுவேன்? நெக்ஸ்ட் ரோ, நெக்ஸ்ட் ரோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரோ, நெக்ஸ்ட் ரோ. இந்த நெக்ஸ்ட் ரோக்குள்ள தான் எனக்கு லூப் வரப்போகுது இப்போ. சரிங்களா? இப்போ இந்த லூப்பை வந்து நான் வெளியில போடுறேன். ஓகேங்களா? லூப்புக்குள்ள தான் ரோ வரப்போகுது. அப்போ ஃபார் ஈச் லூப், வாட் இஸ் தட்? இப்போ ஃபார் ஈச் லூப். அப்போ நான் ஜாவா கொண்டு வர்றதுக்கு சி கோலன், வாட் இஸ் தட்? சி கோலன் ஃபார் ஈச் லூப். ஏன் சார் சி கோலன் கொடுக்குறீங்க? HTML டேக்குள்ள ஜாவா கோட இன்சர்ட் பண்றேன், அதுக்கு சி கோலன். இங்க பாருங்க, சி ப்ரிஃபிக்ஸ் சி கொடுத்துருக்கேன்.
இப்ப நம்ம இதுல எஸ் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், எஸ் கொடுத்தா எஸ் கோல். புரியுதா? ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் புரியுதா? நம்ம இது யூசர் டிஃபைன் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் HTML டேகுள்ள ஜாவாவை இன்சர்ட் பண்றது கொண்டு வந்தது JSP டேக். புரியுதா? ஃபார் ஈச் லூப் இட் இஸ் ஜாவா கோட். புரியுதுங்களா? ஃபாலோ பண்ணீங்களா? ஓகே, ஃபார் ஈச் லூப். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஓகேவா? ஃபார் ஈச் லூப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த ரோவை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஃபார் ஈச் லூப்புக்குள்ள எப்படி நான் கொண்டு வர்றது? இப்போ என்னோட ரோக்குள்ள தான் இது வரணும். சரியா? புரியுது? ரோக்குள்ள தானே லூப் வரும். ஓகேவா? ஃபைன். லூப் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? கரெக்டா? இப்போ டேட்டாவை நான் கேப்சர் பண்ணணும். ஓகே, லூப்பை மாத்தி போட்டுக்கலாம். ஓகேவா? லூப்பை தூக்கி வெளில போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இங்க பாரு, இப்போ இந்த ஃபார் ஈச்க்குள்ள வேர் ஈக்குவல் டு தென் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு சின்டாக்ஸ். ஓகே, இந்த வேரியபிள் என்ன அப்படின்னா, இங்க நான் கண்ட்ரோலர் லேயர் இருக்கா, இந்த கண்ட்ரோலர் லேயர் இதுல தானே லிஸ்ட் டேட்டாவில் தானே இருக்கு, இதுதானே கேப்சர் பண்றீங்க. இதுதான் அங்க இருக்கு கண்ட்ரோல் சி, அங்க வந்துட்டு கொஞ்சம் இங்க வச்சுட்டு கண்ட்ரோல் பி. வாட் இஸ் தட்? கண்ட்ரோல் பி. ஸோ இங்க நான் கேப்சர் பண்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுக்கு பேரு ஸ்ப்ரிங் எக்ஸ்பிரஷன். டாலர் சிம்பிள். வாட் இஸ் தட்? டாலர் சிம்பிள், ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ். இதுக்கு பேரு ஸ்ப்ரிங் எக்ஸ்பிரஷன். வாட் இஸ் தட்? ஸ்ப்ரிங் எக்ஸ்பிரஷன். நம்ம மாடல் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாடல் will help us to transport data controller to view layer. And இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்மளை இன்வைட் பண்றாங்க, ஒரு மேரேஜுக்கு நம்ம போறோம், அங்க யாருமே நம்மளை கண்டுக்கலன்னு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளை இன்வைட் பண்றாங்க, நம்ம போறோம், அந்த ஃபங்க்ஷன் யாரும் நம்மளை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க நம்மளை வெல்கம் பண்ணணும்ல. அந்த வாங்க ஒரு அடி போங்க, நாங்கள் படிக்க உட்காந்துருக்காங்க, நம்ம போவோமா? அப்படியே வந்துருவோம். ஸோ அப்ப இங்க இவர் அனுப்புறாரு, கண்ட்ரோலர்ல இருந்து வியூ லேயருக்கு அனுப்புறாரு, அங்க யாராவது ரிசீவ் பண்ணணும்ல, வெல்கம் பண்ணணும்ல, அந்த வெல்கம் பண்றவர் தான் இந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்பிரஷன். The Spring expression will help us to receive data from the controller. Welcome அப்படின்னு receive பண்ணுவாரு. புரியுதா? ஓகே, ஃபாலோ பண்ணீங்களா? ஓகே, லூப் அது உள்ள போட்டுக்கலாம். கண்ட்ரோல் பி, உள்ளதான் அவர் வருவார். ஏன்னா ஒவ்வொரு ரோக்கும் தனித்தனியா லூப் எக்ஸிக்யூட் பண்ணோம் இல்லையா. கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் எஸ். ஓகேவா? வேரியபிள் லிஸ்ட் டேட்டா ஐட்டம்ஸ், தென் something wrong items. ஸோ இப்போ ஒவ்வொரு வேரியபிளையும் இந்த டேட்டா இங்கே ரீட் ஆகும், ஒவ்வொரு வேரியபிளும் இங்கே பாஸ் ஆகும் இந்த ரோக்குள்ள. ஓகேவா? இப்போ எனக்கு அடுத்து டிடி டேபிள் டேட்டாக்குள்ள வந்துடும். வாட் இஸ் தட்? இது வந்து ஹெட்டிங். இது எல்லாமே டேட்டாவா? இதெல்லாம் டேட்டா. இது டேபிள் ஹெட்டிங், டேபிள் டேட்டா. ரொம்ப ஸ்லோவா தான் சொல்றேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ இந்த டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, பாருங்க, டாலர் சிம்பிள். வாட் இஸ் தட்? டாலர் சிம்பிள், open bracket, close bracket, list data. What is that? The list data. They copy பண்ணிக்கோங்க. Control C. Dot first name. What is that? First name. entity class உள்ள அதே ஸ்பெல்லிங் இருக்கும். ஃபாலோ பண்றீங்களா? Control S. Then இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. Control C, Control V. Control C, Control V, Control V. Six items. அடுத்து லாஸ்ட் நேமா எல்ஏ. அதுக்கடுத்து என்ன வந்திருக்கு? கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கணும். இமெயில் ஐடி, மொபைல், கம்பெனி நேம் காப்பி பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி. ஸோ எப்பவுமே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி,
லிஸ்ட் கஸ்டமர் உட்கார முடியலையா உன்னால கஸ்டமர் இருக்கா கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் இசட் ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் சொல்லு மொபைல் ஐடியா இமெயில் ஐடி காப்பி பண்ணேன் அது பழைய காப்பி தான் இருக்கு இமெயில் ஐடி கரெக்டா இந்த இடத்துல வெறும் மொபைலா ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டா பார்த்துக்கணும் வெறும் மொபைல் மொபைல் அதுக்கடுத்து பார்த்துக்கணும் கம்பெனி நேம் ஓகே ஸ்பெல்லிங் ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நல் வேல்யூ ஓகே கம்பெனி நேம் கரெக்டா அதுக்கடுத்து சிட்டி வெறும் சிட்டி தான் இந்த இடத்துல ஸ்பேஸ் வரக்கூடாது ஓகேங்களா சிட்டி கண்ட்ரோல் எஸ் அவ்வளவுதான் ட்ரை பண்ணுமா ஸோ வேற ஏதாவது டென்ஷனா பார்த்துக்கலாம் கண்ட்ரோல் எஸ் ரன் பண்ணி பார்க்கலாமா வேற ஏதாவது வருதான்னு பார்க்கலாம் ரன் டைம் ரைட் கிளிக் ரன் எஸ் ஸ்பிரிங் போட்டா ஸ்டே பண்ணிக்கலாம் போகிறோம் ப்ரௌசர் போகலாம் ப்ரௌசர் தான் இருக்கும் ஸோ இவ்வளோதான் இதுக்கு லிஸ்ட் ஆல் கொடுக்குறோம் ஸோ ஆல் த டேட்டா செட் ஓகேவா டேபிளுக்கு நீங்கள் பார்டர் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த பார்டர்லாம் வருவாங்க ஓகேங்களா நீங்கள் போய்ட்டு டேபிளில் போய்ட்டு நீங்கள் பார்டர்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க பார்டர்லாம் வரும் பியூட்டிஃபுல்லாக டேபிள் பார்டர் பார்டர் ஈக்குவல் டு டபுள் கோட்டில் 1 or 2 அதை கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் உங்களுக்கு F5 ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இதுமாதிரி வரும் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் ரெக்கார்டிங் ஆல்சோ ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அடுத்து கோடிங் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோலேருந்து வரும் ஃப்ளோலேருந்து வரும் கரெக்டா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோ இந்த லெஃப்ட்ல உள்ள மட்டும் எடு கண்ட்ரோல் மைனஸ் மைனஸ் ஓகே ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் இருக்கிறோம் ஓகேவா இதானே ஃபர்ஸ்ட் அடுத்து நியூ சர்வீஸ்ல எடுப்போமா படிப்போம் என்னாச்சு அடுத்து பண்ணிட்டோமா அடுத்து இதோட இது எடுத்துக்கோ 2 எடுத்துக்கோ 2 போட்டோ எடுத்துக்கோ எல்லாமே எடுத்துட்டு ஆல்ரெடி சப்போஸ் இங்க லைட்டா ஒரு கிராம் கூட இருக்கும் அந்த சைடு